பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்த வல்லம் உள்ளது. இந்த நல்ல ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களோட பேசும் ஆமேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அனுதினமும் ருசிக்கணும். சகேவு கூட கர்த்தர் எப்படிப்பட்டவரோன்னு தேடும்போது தான் அவங்க வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அதுபோல் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறார். 10வது வசனத்தில் பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நன்மை வேணும்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும். அப்போ தேடும்போது நமக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். சிங்கக்குட்டிகள் கூட காட்டில் இருக்கிற அத்தனை அனுதினமும் அதுக்கு உணவு கிடைக்கும். ஆனால் அதுக்கு கூட ஒரு நாள் குறைவுப்படும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம் அனைத்தையும் ஆண்டோடைய கருத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா ஆண்டு நம்ம அனுதினமும் தேடணும். அவர் நம்ம தேட 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 அவர் நமக்கு நன்மை அளித்து கொண்டே இருப்பார். இரவும் பகலும் தேடுகிற மனுஷன் பாக்கியவான் தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி கர்த்தரை நீங்கள் தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இந்த நாளில் மறைந்து போகும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சொத்திரிக்கிற ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் அப்பா. கேட்கும்போதே ஆண்டவரே சொத்திர இந்த வசனங்களை கேட்கும்போதே அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் வரட்டும். அவங்களுடைய ஹெல்த்தில் ஒரு மாற்றம் வரட்டும். அவங்க சிந்தையில் ஒரு மாற்றங்கள் வரட்டும். அவங்களுடைய ஆவியில் ஆத்மா சரீரங்களில் ஒரு மாற்றங்கள் வரட்டும் அப்பா. என் தேவனாக கர்த்தர் நீர் ஒரு ஹீலிங் பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தினால் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். அன்றே இழந்து போன எல்லா அப்பா நன்மைகளும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அன்றே அவங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க சரீர சுகங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கேட்ட அத்தனை பெருமளையும் உடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் உண்டாகட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.